ஹலோ வியூவர்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம கோயம்புத்தூரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜாக இருக்கிற ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி SKCET இந்த காலேஜ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த காலேஜ் வந்து ஒரு ப்ரைவேட் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் அஃபிலியேட்டட் வித் அண்ணா யூனிவர்சிட்டி. நம்ம ப்ரீவியஸ்லி ஒரு வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கோம் அண்ணா யூனிவர்சிட்டி டீம்டு அண்ட் நான் டீம்டு. ஸோ அதில் பார்க்கும்போது இது வந்து டீம்டு யூனிவர்சிட்டியாக வருவாங்க, பட் இவங்க அஃபிலியேட்டட் வித் அண்ணா யூனிவர்சிட்டி. இந்த காலேஜோட ரேங்கிங் நம்ம பார்க்கும்போது NIRF 2023 அதுவும் இன்ஜினியரிங் கேட்டகிரியில் மெயினாக 77th பிளேஸும், 2022 73rd பிளேஸும், திரும்பி 2021 வந்து 78th பிளேஸ்லேயும் வந்து இவங்க இருக்காங்க. நம்ம QS வேர்ல்டு ரேங்கிங் பார்த்துருப்போம் நிறைய காலேஜஸ்க்கு, அதே மாதிரி ஏஷியா ரேங்கிங்கும் பார்த்துருப்போம். ஸோ அந்தளவுக்கு இந்த காலேஜ் வந்து எக்ஸ்போஷர் இல்லை, பட் நம்ம இந்தியா லெவலில் ஒரு நல்ல காலேஜ் சொல்லலாம். ஏன்னா இன்ஜினியரிங் கேட்டகிரியில் இந்த மாதிரியான ரேங்க்ஸ் வாங்கியிருக்காங்கன்றது இது ஒரு டீசெண்டான நல்ல ரேங்க்னே சொல்லலாம். அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் இன் இந்தியா 2024 டைம்ஸ் ஆஃப் இந்தியா கண்டக்ட் பண்ண ஒரு விஷயத்தில் இவங்க 100க்கு 92nd ரேங்க் எடுத்திருக்காங்க. மேனேஜ்மெண்ட் அந்த பிஜி சீட்ஸ்க்கான ஒரு ரேங்கிங் தான் இது. அதே மாதிரி இந்த அக்ரிடேட்டட் பை NAC வித் ஏ கிரேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த NACலேயுமே நிறைய கிரேட்ஸ் இருக்குது. AA++, AA அந்த மாதிரி நிறைய கிரேடிங் வச்சு அங்கே இருக்கிற காலேஜில் இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரிசர்ச்சு, நிறைய பேராமீட்டர்ஸ் வச்சு இந்த NAC அக்ரிகேஷன் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதில் இவங்க ஏ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி CGPA வேல்யூமே 4க்கு 3.02 வந்து வாங்கியிருக்காங்க. அரௌண்ட் ஒரு CGPA தான் குறையிற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு நல்ல ரேங்கிங்னும் சொல்லலாம், டீசெண்டாக தான் வச்சுருக்காங்க. அதே மாதிரி நம்ம கேம்பஸ் லொக்கேஷன் பார்க்கும்போது உங்களோட எக்ஸாக்ட் அட்ரஸ் நான் கொடுத்துருக்கேன். சுக்னாபுரம் ஈஸ்ட்டு பாலக்காடு டு கோயம்புத்தூர் ஹைவேலே இந்த காலேஜ் வந்து சிச்சுவேட்டடாக இருக்குது. அது என்ன வில்லேஜ் பார்க்கும்போது குனியாமுத்தூர் சொல்கிறாங்க. கோயம்புத்தூரில் பின்கோடு மென்ஷனாக இருக்குது. சரி, இங்கே என்னென்ன மாதிரியான கோர்சஸ் அண்ட் ஃபீஸ் இருக்குது அதை வந்து நம்ம பார்க்கலாம். யூஜியில் கிட்டத்தட்ட 16 கோர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி அதுக்கான ஃபீஸ் வந்து 2 lakh தான். சரி, எந்தெந்த மாதிரியான கோர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் 16 கோர்சஸில் எது இம்பார்ட்டண்ட்டான கோர்ஸாக ஒரு ஃபேமஸான கோர்ஸாக இருக்குது அப்படின்ட்டு அது மட்டும் நான் எடுத்திருக்கேன். அதில் BEA&S ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், அதேமாதிரி மெக்காட்ரானிக்ஸ், ECE அதாவது எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன், அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிவில், இதெல்லாம் வந்து பிஇயில் உங்களுக்கு வந்துடும். சரி, பிடெக்கில் பார்க்கும்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன் அந்த மாதிரி வந்து ஒரு கோர்ஸ் வருது. நார்மல் கம்ப்யூட்டர் சயின்ஸாக இல்லாமல் அதில் டிசைன் ஓரியன்டாக படிக்கலாம். அது இல்லாமல் ஐடி, சிஎஸ்சியில் பிஸ்னஸ் சிஸ்டம் இந்த டிவிஷன்லேயும் பிடெக் கோர்ஸ் வந்து அங்கே அவைலபிளாக இருக்குது. இங்கே எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து 2 lakh தான் உங்களுக்கு. இந்த காலேஜ் வந்து உங்களுக்கு எப்படி கிடைக்கும் பார்க்கும்போது நம்ம TNA கவுன்சிலிங் தான் முதன்மையான விஷயம். அது நம்ம கீழே வந்து அடுத்த சைட் எடிட்டிங்கில் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு நம்ம போஸ்ட் கிராஜுவேட்டில் கிட்டத்தட்ட 11 கோர்ஸ் வச்சுருக்காங்க. இதுக்குமே ஃபீஸ் வந்து உங்களுக்கு 50,000 தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ஃபீஸ் எல்லாமே ஒரு ரீசனபிளாக தான் இருக்குது, ரொம்ப அதிகமாக சார்ஜஸ் பண்ணுற மாதிரி தெரியல. நெக்ஸ்ட்டு இந்த போஸ்ட் கிராஜுவேட்டில் எம்இக்கு பார்க்கும்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங் டிசைன், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ் இன்ஜினியரிங், இந்த மாதிரி எம்இலேயுமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒரு ஸ்பிளிட்ஸ் பிரான்ச்சஸ் வந்து வச்சுருக்காங்க. இதை நம்ம சூஸ் பண்ணி படிக்கிறது நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான நாலேஜ் வந்து கெயின் பண்ணுவோம். அதேமாதிரி MBA போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோக்கு பாருங்கள் 41,000 சார்ஜ் பண்ணுறாங்க பர் இயருக்கு. MCAக்கு அரௌண்ட் 35,000 சார்ஜ் பண்ணியிருக்காங்க. இதுதான் அங்கே மேஜராக அவைலபிளாக இருக்கிற கோர்ஸு. இது இல்லாமல் நான் உங்களுக்கு அங்கே யூஜியில் 16, பிஜியில் இப்போ 11 கோர்ஸஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த SKCETயோட வெப்சைட்டை விசிட் பண்ண வந்து இன்னும் ஃபர்தர் என்னென்ன கோர்ஸ் இருக்குது அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கும் ட்ரை பண்ணலாம். ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் வந்து கடைசி பேட்ச் 23-24 பாருங்கள், கிட்டத்தட்ட 8,624 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சிருக்காங்க. இந்த காலேஜில் ஸ்டூடெண்ட் எந்த மாதிரி வராங்க போகிறாங்க, அவங்களோட எக்ஸ்போஜர் எப்படி இருக்குது, அதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பிளேஸ்மெண்ட்ஸ் எப்பயுமே நம்ம எல்லா காலேஜும் சரி, எல்லா வீடியோலையுமே சரி மென்ஷன் பண்ணுற ஒரு முக்கியமான திங் வந்து எந்த காலேஜ் நம்ம பார்த்தாலும் பிளேஸ்மெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம படிக்கிறது முக்கியமாக ஒரு நல்ல ஜாபுக்கு நல்ல பேக்கேஜில் போய் செலக்ட் ஆகி செட்டில் ஆகிறதுக்காக தான். அந்த மாதிரி பார்க்கும்போது பிளேஸ்மெண்ட் ரேட் பாருங்கள் 97% கொடுத்துருக்காங்க. ஒரு அரௌண்ட் 3% தான் மேபி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹையர் ஸ்டடீஸ்க்கு பிஜி அந்த மாதிரி படிக்க போயிருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணியிருக்கலாம், அதர் ஃபீல்டு அந்த மாதிரி கூட போயிருக்கலாம். 97% வந்து உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ரேட் கொடுத்துருக்காங்க.
அதே மாதிரி இந்த காலேஜில் படித்த அலுமினி எந்த மாதிரியான கம்பெனிஸில் பிளேஸ்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது HSBC லிமிடெடு, அவேவா லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியாக இருக்கட்டும், IBM, அதே மாதிரி இன்ஃபோசிஸ், இந்த மாதிரியான கம்பெனிஸில் அலுமினி வந்து பிளேஸ்ட் ஆகிருக்காங்க. ஹையஸ்ட்டு சேலரியை அவங்க எவ்வளோ அலாட் பண்ணியிருக்காங்க பார்க்கும்போது 46 lakh per annum கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆவரேஜ் சேலரியும் 6 lakh per annum வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 97% பிளேஸ்மெண்ட் ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது வந்து எல்லாருக்குமே ஜாப் அவைலபிளாக ஆகிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து இங்கே பண்ணி கொடுத்துருக்காங்க. சரி, டாப் ரெக்ரூட்டர்ஸ் இங்கே யார் யார் வராங்கன்னு நம்ம பார்க்கும்போது அசென்ச்சர், கேப்ஜெமினி, PwC, 99 acres, இன்னும் நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஒரு சில இம்பார்ட்டன்ட் கம்பெனிஸ் மட்டும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரியான கோர்சஸ், ஃபீஸு, இந்த திங்ஸ் இருக்குது, அதெல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி அந்த கோர்சஸ் எல்லாமே படித்து பிளேஸ்மெண்ட்டும் ஆகின பர்சன்டேஜும் நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி ஃபாலோ பண்ணும்போது இந்த காலேஜில் நம்ம அட்மிட் ஆக என்ன மாதிரியான திங்ஸை பார்த்துக்கணும் அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது அட்மிஷன் க்ரைட்டேரியாவில் பிடெக்கு பாருங்கள். TNEA கவுன்சிலிங் ஃபஸ்ட்டு ஆப்ஷன், ஒரே ஆப்ஷன் தான். அந்த TNEA கவுன்சிலிங்கில் 12th எக்ஸாமில் நீங்கள் CBSE-ஆகவும் இருக்கலாம், இல்லை நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்டாகவும் இருக்கலாம். மினிமம் ஆஃப் 45% ஆஃப் மார்க்ஸ் வந்து இருக்கணும் உங்ககிட்ட. 12th நீங்கள் 45% to 50% மார்க்ஸ் மினிமம் எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் TNEA கவுன்சிலிங்கில் அப்ளை பண்ணி இந்த காலேஜை சாய்ஸ் ஃபீலிங்கில் வச்சுருக்கலாம். அதே மாதிரி ME அட்மிஷன்ஸ்க்கு டான்செட், அதே மாதிரி கேட், இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஸ்கோர்ஸ் வந்து உங்ககிட்ட இருக்கும்போது இந்த காலேஜில் நீங்கள் ME அட்மிஷன் பண்ணலாம், டைரெக்டாகவும் அப்ரோச் பண்ணலாம். MBAக்கு கேட் ஆர் டான்செட், இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நீங்கள் 50% மார்க்ஸ் உங்கள் UG டிகிரிலையும் வச்சுருக்கும்போது டான்செட் ஆர் கேட்லேயும் நல்ல ஒரு மார்க் வச்சுருக்கும்போது MBAக்கு ஸ்ரீகிருஷ்ணாவில் அப்ளை பண்ணலாம், உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி MCAலையும் பாருங்கள், டான்செட்டில் ஒரு 50%, டான்செட்டில் ஒரு நல்ல ஸ்கோர், அது இல்லாமல் உங்களோட பழைய UGலேயும் ஒரு 50% ஆஃப் மார்க்ஸு. மெயின் திங் என்னென்னா 11th 12th நீங்கள் கண்டிப்பாக மேக்ஸ் வந்து எடுத்திருக்கணும். மேக்ஸ் இல்லாமல் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா MCA வந்து உங்களால் அப்ளை பண்ண முடியாது. PhDக்கு குவாலிஃபைடு UGC NET, இது வந்து ஆக்சுவலாக ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம். யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் நேஷ்னல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் JRF ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப், அதுவும் இல்லாமல் SET ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இந்த மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸில் நீங்கள் குவாலிஃபை ஆகி ஒரு நல்ல மார்க் இருக்கும்போது கண்டிப்பாக PhDக்கு ஸ்ரீகிருஷ்ணாவில் அப்ளை பண்ணலாம். இது ஒரு எலிஜிபிலிட்டி. இஃப் சப்போஸ் நீங்கள் நான் NETயாக இருக்கீங்க, நேஷ்னல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டாக இருக்கட்டும், அதே மாதிரி ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப் வந்து நீங்கள் எழுதலை, இல்லை எழுத விருப்பம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் நீங்கள் டேரெக்டாக ஸ்ரீகிருஷ்ணாவை அப்ரோச் பண்ணலாம். பண்ணும்போது உங்களுக்கு தனியாக இன்டர்னல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க காலேஜிலேருந்து. அது இல்லாமல் குரூப் டிஸ்கஷன் அண்ட் பர்சனல் இன்டர்வியூ, இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் வச்சும் உங்களுக்கு வந்து சீட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ 2 ஆப்ஷன் இருக்குது நீங்கள் இங்கே PhD ஜாயின் பண்ணுறதுக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இந்த காலேஜ் வந்து இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சப்போஸ் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ பற்றி ஷேர் பண்ணணுன்னு நினச்சிங்கனாலும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போதைக்கு 12th எக்ஸாம்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஃபர்தர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கவுன்சிலிங், அதே மாதிரி இன்னொரு டைப்பில் மேனேஜ்மெண்ட் கோட்டா, இந்த 2 டைப்பில் அட்மிட் வந்து காலேஜஸ்க்கு ஆகலான்ற மாதிரி ஐடியாவில் இருப்பீங்க. ஸோ அது ரிலேட்டட் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் அப்படி இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அட்மிஷன் ரிலேட்டடாக உங்களுக்கு எனி டவுட் ஆர் ப்ராப்ளம் இருந்துச்சுனாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுப்போம், கைட் பண்ணுவோம். நிறைய காலேஜஸில் மேனேஜ்மெண்ட் கோட்டாஸ் நார்மலாக நம்ம என்ட்ரு ஆகிறதுக்கு மெயினாக ப்ரைவேட் டீம்டு யூனிவர்சிட்டிஸில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான கோச்சிங் கிளாஸஸும் நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். வித் நல்லா நாலேஜபிளான டாக்டரேட் முடித்த ஸ்டாஃப்ஸ் தான் வந்து கிளாஸஸ் எடுக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு நாலேஜ் கெயின் பண்ணுறதுல எந்த விதமான காம்பன்சேஷனும் இருக்காது. நல்ல நாலேஜ் கெயின் பண்ணுவீங்க. அதே சமயத்தில் நல்ல ஸ்டாட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. நம்மளோட இந்த என்ட்ரன்ஸ் கோச் பண்ணுற ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே ப்ரீவியஸ் இயர்லேயுமே நல்ல ஒரு கிளியரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் நம்பி அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளாஸில் ஜாயின் பண்ணி உங்களுக்கான ஒரு அட்வான்டேஜாக அதை எடுத்துக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி ஃபர்தர் டீட்டெயில் வந்து கலெக்ட் பண்ணிக்கிங்க. இது இல்லாமல் உங்களுக்கு எஜுகேஷன் ரிலேட்டடாக வேறு ஏதாவது வீடியோஸ், டவுட்ஸ் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் கொடுத்துருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கிங்க. Thank you for watching.